ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனி சமையல் அடை தோசை அவியல் செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ இட்லி அரிசி 1/4 கப்பு எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பு 1 கப்பு, முழு பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். சின்ன காராமணி பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு 3/4 கப்பு, கொஞ்சமான அளவு உளுந்துங்க. கொஞ்சம் பொசப்பு தேவை அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடை தோசைக்கு அரைக்கும் போது 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் அடை தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் வரும். நல்லா மஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மாவு மஞ்சிக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அவியல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது பெரிய நெல்லிக்காய் ஒன்று இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கேரட், முள்ளங்கி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேனக்கிழங்கு 2 சேர்த்துருக்கேன். வீட்டில் இருந்த காய்கறிகளை மட்டும் போட்டு இன்றைக்கி நான் அவியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்கறிகள்லாம் வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல், ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 எடுத்துருக்குறேங்க. நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம அடை தோசையிலும் மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் அவியலுக்கும் சேர்க்கணும். இப்போ காய் வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுது அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் தேவைனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் இதில் சேர்க்கலை. இப்போ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். தாளித்து அவியலில் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சிலருக்கு பிடிக்காதுங்க. சாப்பிட்றவங்க தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். பிடிக்காதவங்க ரீஃபண்ட் ஆயிலில் கூட சேர்த்து தாளித்தாலே அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அவியல் கொஞ்சம் ஆறின பிறகு தயிர் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா அவியல் ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடை தோசைக்கு நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா அடை தோசை சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதங்குச்சுன்னா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ அந்த வெங்காயத்தை மாவில் சேர்த்து கொஞ்சமான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. அடை தோசைக்கு தேங்காய் துருவல் போட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அடை தோசைக்கு தேங்காய் துருவல் போட்டே ஆகணும் அப்படின்றது இல்லைங்க. இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆனியன் மட்டும் சேர்த்தே நம்ம தோசை ஊற்றினா நல்லாவே இருக்கும். இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை. இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுருக்காங்க. இது வந்து இரும்பு கல் இது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு ஐட்டம் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தா உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றனால பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மாவை கலந்து அடை தோசை போட்டாச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆயில்லையும் ஊற்றி எடுக்கலாம். நெய் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மொறுமொறுப்பான சூப்பரான அடை தோசை ரெடி. நம்ம அரிசியும் கம்மியாக தான் போட்டிருக்கோம், பருப்புலாம் அதிகமாக போட்டிருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தானது. ஈவினிங் டைமில் கூட இந்தமாதிரி அடை தோசையாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நைட்டு டிஃபனுக்கு தாங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவியல், அடை தோசை ரெண்டுமே ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க.
நான் காராமணி பருப்பு இதில் போட்டிருக்கேன் அப்படின்றனால நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா பருப்புகளும் சேர்த்து சூப்பரான ஒரு அடை தோசை ரெடி பண்ணி வச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.